மேலான அன்புடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவின் இந்த சிலுவையில அறையப்படுகிற இந்த ஒரு தருணத்துல கிறிஸ்துவின் அன்பை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தணும். அவர் நமக்கு அன்பு செலுத்தினது எதுக்காக? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பட்ட பாடுகள், அவரை மேல நம்ம இரக்கம் பரிதாபம் பண்றது இல்லை. அது யாருக்காக? எனக்காக. அந்த அன்பு என் வாழ்க்கையில கிரியை செய்தா, என் வாழ்க்கையில அது பிரதிபலிக்கப்படுகிறதா என்பதை நாம நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சைடும் அந்த சைடும் 2 திருடர்கள், கள்ளர்களை தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கு மத்தியில ஒரு கள்ளனுக்கு கள்ளனாக அவர், ஒரு குற்றம் செய்யாதவர், அவர் ஒரு கள்ளனை போல, ஒரு குற்றவாளியை போல தொங்கினார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை தான் சுமந்தார். அவருடைய வாலண்டியரா, வில்லிங்கா அவர் பாடுகளை சகிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம், அவமானம், ஒரு தாழ்மைப்படுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில அதை அப்படியே பெருசா நம்ம நினைக்காம அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பாடுகளை கிறிஸ்து சகித்தது போல நானும் பாடுகளை சகிக்க என்னை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நம்ம சந்தோஷமாக நம்ம அதை சகிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் அவர் நம்ம சார்ந்து கொள்ளணும். பாருங்க, அந்த சிலுவையில அவர் தொங்குகிற வேளையிலும் இந்த பிலாத்து அங்கு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் தான் இப்படி நடந்தது. யூதருக்கு ராஜாவானவர், அவர் யூத ராஜ சிங்கம் என்று வேதத்துல அவருடைய பேரை நம்ம அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்து ராஜா என்று அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, வேத பாரகர், பரிசேயர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா உண்மை அதுதான். அதை பிலாத்து மூலமாக தேவாதி தேவன் அதை செய்து முடித்தார். தன்னுடைய குமாரனை அவர் மேன்மைப்படுத்தினார். தனக்கு கீழ்ப்படிந்த தன்னுடைய சித்தத்தை செய்த அந்த மகனாகிய கிறிஸ்துவை தேவன் கனம் பண்ணினார், பிதாவானவர் கனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதுல நமக்கு மேன்மையா இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அந்த சிலுவையில் அறையப்படுதல், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதின் மேன்மை நோக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதற்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம், அதற்கு அடையாளமான விடுதலையாக நம்ம ஜீவிக்கிறோம், அதற்கு அடையாளமான வல்லமை, பாவத்தை மேற்கொள்ள அதிகாரமும் வல்லமை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு செயல்படுகிறது. உண்மையா நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினது போல அதை உணர்ந்து நம்ம செயல்படுகிறோமா? உலகத்துக்கு விலகி ஜீவிக்கிறோமா? பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து வந்ததன் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கு அவர் நம்மீது அன்பை, நம்மீது இரக்கத்தை அல்லவோ அவர் காண்பித்தார். அந்த யூதருக்கு ராஜாவாய், ராஜாதி
ராஜாதி ராஜாவாய் வரப்போகும் மேசியாவாய் வந்தவர், இனிமேல் வரப்போகிறவர், நம்மை அவரோடு கூட மகிமையில கொண்டு செல்லுகிறதற்கு அந்த ஆயத்தம், எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம், விசுவாசத்துல, உண்மையில, நம்முடைய நம்பிக்கையில நம்ம எந்த அளவுக்கு உறுதியாய் இருக்கிறோம். பெருமானவர்களே, இந்த கால வேளையிலும் நாம் நம்மை சிந்தித்து நம்ம ஆண்டவர்ல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக பட்ட பாடுகளின் நிமித்தமான நோக்கத்தை, ஆண்டவரே, உடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிற ஒரு மகளாய் நான் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். அதை நான் முன்னோக்கி செல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்ள, பாடுகளை மேற்கொள்ள, எனக்கு எதிராக இருக்கிற எரிகோ போன்ற மதலை அல்ல, தேவனாகிய உண்மை நான் சார்ந்திருக்க நம்ப கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். கிறிஸ்து மாதிரியாய் வாழ்ந்து நீர் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, எங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாய் இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் உம்முடைய பாதத்துல நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, தெய்வமே, நீர் கீழ்ப்படிந்திருந்தது போல நீர் அமைதியாய் தாழ்மையாய் நீர் கற்றுக்கொண்டு தாழ்மையாய் உடைய விசுவாச ஓட்டத்தை நீ குடித்தது போல நாங்களும் தாழ்மையை தரித்து கொண்டு எங்கள் விசுவாச ஓட்டத்துல உம்மை மாத்திரம் நோக்கி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய சிலுவையின் ஆண்டவரே பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும். நாங்கள் மாற ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை மாற்றுமையா எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.